கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் ஆரம்பமாகி இன்று வரை கிட்டத்தட்ட நாம் 22 நோன்புகளை நோட்டு இருக்கிறோம். 22 நோன்பு, 23வது தராவி இல்லையா? 21வது நோன்பை நோற்று 22வது தராவிகளை நாம் அமர்ந்திருக்கிறோம், தொழுதிருக்கிறோம், பரிபூர்ணமாக நல்லமல்களை செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு துவங்கியதிலிருந்து, முதல் தராவி ஆரம்பித்ததிலிருந்து நேற்று வரைக்கும் தொடர்ந்து தினமும் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு புகாராக கம்ப்ளைண்டாக நமக்கு வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், சிறுவர்களுடைய அந்த சேட்டைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சிறுவர்கள் அந்த பசங்களுடைய சேட்டை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் எடுத்து சொன்னால் என்னன்னு சொல்லி முதல் நோன்புக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. நேற்று இரவு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தினமும் ஒரு குற்றச்சாட்டாக நமக்கு மத்தியில் பதிவு செய்யப்படுகிறது. இது சார்ந்த ஒரு சில செய்திகளை பெற்றோர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன காரணம்னா, முந்தானத்து வரைக்கும் சொன்னவங்க யாருன்னா ஆண்கள், தொழுகைக்கு வரக்கூடிய ஆண்கள், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்த காலம் போய் நேற்று இரவு பெண்கள் பகுதியிலிருந்து நமக்கு செய்திகள் வருகிறது. பசங்க திடீர்னு ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க, எங்களால் தொழுக முடியவில்லை, எங்களுக்கு அச்சமாக இருக்குது, பயமா இருக்குதுன்னு சொல்லி பெண்கள் தரப்பிலிருந்து நமக்கு புகார் வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் இது சார்ந்து ஒரு சில கவனத்திற்குரிய செய்தியை ஜமாத்தார்களுடைய சிந்தனைக்கு நான் இங்கே கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, குழந்தை பருவம் விளையாட்டுக்கான பருவம், மாற்று கருத்து இல்லை. குழந்தைகளுடைய வயசுல தான், சிறு பிராயத்தில் தான் ஓட முடியும், ஒடியாட முடியும், விளையாட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு கட்டத்தில் பொறுப்பு வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னால் யோசித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய தாடியை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய தொப்பியை வச்சுக்கிட்டு, இந்த ஜுப்பாவெல்லாம் போட்டுட்டு நாம ஓடி விளையாண்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கு? பார்ப்பதற்கு நன்றாக இருக்காது. இது பொறுப்பிற்கான வயசு. ஆனால் குழந்தை பருவம் விளையாட்டுக்கான வயசு. விளையாடினால்தான் குழந்தைகள் அமைதியாக ஒரே இடத்துல புத்தராட்டு உட்கார்ந்துருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த விளையாட்டும் அந்த ஓடுதலும் ஆடுதலும் உற்சாகமாக இருப்பதும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அளவுகோல் இருக்கிறது. ஒழுக்கம் சார்ந்த குறைபாடுகள் சிறுவர்களிடத்தில் வரும் பொழுது பெற்றோர்கள் அவர்களை கண்டிக்க வேண்டும். விளையாட்டுங்கிறது விளையாட்டாக இருக்கணும். ஒழுக்கம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் வரக்கூடாது. பல நேரங்களில் தொழுகைக்காக வேண்டி நாம் வருகின்ற பொழுது சிறுவர்களுடைய கூட்டம் இதே பள்ளிவாசலினுடைய முற்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் நமக்கு காது கொடுத்து கேட்க முடியவில்லை. அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு 6வது 7வது படிக்கிற பசங்கள்ல ஆரம்பித்து 10, 11வது வயசு பசங்க 11வது படிக்கிற வரைக்கும் உள்ள வயசு பசங்கள் எல்லாம் மிக மோசமான செயல்பாடுகள், யாருக்கும் அடங்காமல். இன்னும் குறிப்பாக நம்ம உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம். வீடுகளில் போய் கல்லெடுத்து அடிக்கிறது, அல்லது காலிங் பெல் அமுத்தி விட்டுட்டு விளையாண்டுட்டு வந்துடுறது, கல்லெடுத்து எறிவது, வெளியிலிருந்து சப்தம் கொடுப்பது, தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் அச்சப்பட்டு வீடுகளில் இருந்து நமக்கு புகார்கள் வருகிறது. பெண்கள் தரப்பிலிருந்து புகார்கள் வருகிறது. இந்த நேரத்தில் யார் இங்கே பொறுப்புதாரிகள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் யார் பொறுப்புதாரிகள் என்று சொன்னால், பெற்றோர்கள் இங்கே மிக முக்கியமான பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். காரணம், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் பொழுது, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார், நீங்களும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாக இருங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். நம்ம மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது, நம்முடைய குடும்பத்தார்கள் சரியாக இருப்பது நம்மின் மீது உள்ள பொறுப்பு. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நம்ம வீட்டில் அது மாதிரியான குழந்தைகள், சிறுவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் போறாங்களே, தொழுகிறாங்களா இல்லையா என்பதை பார்ப்பது பெற்றோரின் கடமை. இங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சிறுவன் கண்டிக்கப்பட்டால், ஒரு சிறுவன் ஏதாவது ஒரு விதத்தில் பலப்பிரயோகம் செய்யப்பட்டால், அங்கே முதலாக வழக்காட வருவது யார்? சப்போர்ட்டுக்கு யார் வர்றான்னு சொன்னா பெற்றோர்கள். என்ன சொல்றாங்க? என்னுடைய பையன் இந்த மாதிரி செய்திருக்க மாட்டான், நீங்கள் எப்படி இவனை கேள்வி கேட்க முடியும் என்று சப்போர்ட்டுக்கு முதல்ல வர்றது பெற்றோர்கள் தான். ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அங்கே இந்த சிறுவன் இருப்பதற்கான காரணம் என்ன என்று தான் முதல்ல நாம கேட்கும். நம்ம இடத்துல குழந்தைகள் ஏதாவது புகார் சொன்னால் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உனக்கு அங்கே என்ன வேலை? தொழுக போனோம்னா பள்ளிவாசலுக்குள்ள இருக்கும், பள்ளிக்கு வெளியே உனக்கு என்ன வேலை? உங்களுடைய குழந்தை சாலிஹான குழந்தையா இருக்கலாம், உங்க பையன் நல்லவனா இருக்கலாம்,
நல்ல பையனுக்கு ரோட்ல என்ன வேலை, திருடனுக்கு இருட்டில் என்ன வேலைங்கிற மாதிரி, வெளிச்சத்தில் என்ன வேலைங்கிற மாதிரி ரோட்டில் நல்ல பையனுக்கு என்ன வேலை? இது மாதிரியான ஒழுக்க குறைபாடுகள் நாளை அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கும். குழந்தைகள் யார் தெரியுமா? இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறாங்களே இந்த சிறுவர்கள் எல்லாம் நாளை இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஆளுங்களாக மாறலாம், அல்லது சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய பள்ளிவாசலின் பொறுப்புதாரிகளாக மாறலாம், பொறுப்பான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய நல்ல வியாபாரியாக மாறலாம், பிற்காலத்தில் ஒரு பெரும் ஹாஜியாக மாறலாம். ஏதாவது நல்ல எதிர்காலத்தை அந்த குழந்தை சுமந்திருக்கும். நாம் தான் என்ன செய்யணும்னா அவர்களுடைய ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வார்த்தெடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்குறோங்கிற பேரில் அந்த குழந்தைகளை நாம் கெடுத்து விட்டோம் என்று சொன்னால், அவர்களுடைய தவறுக்கு நாம் துணை போய்விட்டோம் என்று சொன்னால், பிற்காலத்தில் அவங்க நல்லா வர வேண்டிய குழந்தைங்களை கெடுத்த பாவம் என்பது பெற்றோர்களை சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான விஷயத்தில் மிகவும் கண்டிப்போடு குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் 15 வயசு 17 வயசுல சஹாபாக்கள் போர்க்களத்தில் வந்து நின்று போர் செய்து உயிரை கொடுப்பேன் என்று நின்றவர்களாக சஹாபாக்கள் இருந்தார். சஹாபாக்கள்ல சிறுவர்கள் போர்க்களத்துக்கு வந்து போர் செய்வேன்னு சொன்னாங்க. சமகாலத்தில் 15-16 வயசு பசங்க உள்ளே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒழுக்கம் குறைபாடான குழந்தைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், 7வது படிக்கக்கூடிய பையனுக்கு வயசு என்னங்க? 12 வயசு. 11 வயது 12 வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கு எதற்கு தனியாக நாம் மொபைல் போனை வாங்கி கொடுக்க வேண்டும்? எதற்கு அவர்களுக்கு தனியாக இருசக்கரம் வாங்கி தர வேண்டும்? அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு பள்ளிக்கு போறது தொழுகைக்கு வரும் பொழுது தலையில தொப்பி இல்லை, ஜோப்ல போன் இருக்குது. பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது தலையில தொப்பி இல்லை. நாம போர்டு வைக்கிறோம் பெருசா, பள்ளிவாசல்ல தொப்பி இல்லாமல் தொழுவதற்கு அனுமதி இல்லை. ஏன் வைக்கிறேன்னு கேட்கிறாங்க. நாம் கேட்கிறோம், ஏன் அந்த குழந்தை செல்போன் கொண்டு வருகிறது பள்ளிவாசலுக்கு? பள்ளியின் வாசல்ல உட்கார்ந்து கொண்டு கேம் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். தொழுகைக்காக வர்றோம், அந்த சப்தம் நமக்கு கேட்கும். நேற்று வேகமா ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க, உள்ள இருந்து கம்ப்ளைண்ட் வரும். பைக் எடுத்துட்டு எதற்கு? அந்த 10 வயசு 12 வயசுல அந்த குழந்தை ஏன் வண்டி எடுத்துக்கொண்டு வர வேண்டும் பள்ளிவாசல்? இது மாதிரியான செயல்பாடுகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் இங்கே சொல்லுவதற்கான காரணம், நாளைய சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடியவர்களாக இளைஞர்களும் வாலிபர்களும் இருக்கிறார். நம்முடைய ஆயுசு முடிஞ்சு, நம்ம 35 வயசு தாண்டிட்டோம், 45 வயசை தாண்டிட்டோம், 55 தாண்டிட்டோம். இந்த 5 வருஷம் 10 வருஷம் அல்லாஹ் ரசூலுங்கிற பேரில் நம்முடைய ஆயுளை முடித்துக் கொள்வோம். அடுத்த 100 வருஷத்துக்கு இந்த மண்ணில் அல்லாஹ்வுடைய பெயரை, ரசூலுடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பை உடையவர்கள் யார் என்று சொன்னால் இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகள் தான் நாளை நம்முடைய மறுமையினுடைய ஏற்றத்தாழ்வுக்கும் பொறுப்பேற்கிறார்கள். துன்யாவுக்கு மட்டுமல்ல, நாளை மறுமையில நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடியவர்கள் இந்த குழந்தைகள். இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் இருக்கும். அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும். நாளைக்கு மௌத்துக்கு பின்னாடி ஒரு மனிதன் சொர்க்கத்தில் இருப்பான். இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படும். திடீர்னு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், என்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, துன்யாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உன்னுடைய குழந்தை உனக்காக துஆ செய்தான், உன்னுடைய குழந்தை உனக்காக சதகா செய்தான், அந்த குழந்தையினுடைய துஆவின் பரக்கத்தால், அந்த குழந்தையின் சதகாவின் பரக்கத்தால் உன்னுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று அந்த மனிதனிடத்தில் சொல்லப்படும் என்று இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் பேசக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லி தந்தார். நாம கேட்கிறோம், நம்முடைய குழந்தை, நம்முடைய பையன், நம்முடைய பேரன் நமக்காக ஒரு யாசீன் ஓதி துஆ செய்வானா என்கிற கேள்வியோடு நாம் இல்லத்திற்கு செல்ல. நாளைக்கு நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்காக ஒரு யாசீனை முழுமையாக ஓதி அல்லாஹ்விடத்திலே தனிமையில் அமர்ந்து, யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர் வஃபாத்தாகிவிட்டார்கள், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தாத்தா பாட்டி வஃபாத்தாகிவிட்டார்கள், மூதாதையர்கள் எல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்கள், அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக, பாவத்தை மன்னிக்க செய்வாயாக, அந்தஸ்தை உயர்த்துவாயாக என்று துஆ கேட்கக்கூடிய குழந்தையாய் நம்முடைய குழந்தைகள் இருக்குமா இருக்காதா என்கிற கேள்விக்கான விடையை நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். அந்த அளவிற்கு தகுதியுள்ள குழந்தையாக நம்முடைய குழந்தை ஆக வேண்டும்னு சொன்னால் அந்த குழந்தை கண்காணிக்கப்பட வேண்டும். எப்பொழுது பெற்றோர்களால் ஒரு குழந்தை கண்டிக்கப்படவில்லையோ, சமூகம் அந்த குழந்தையை வேறு விதமாக கண்டிக்கும்.
அது நமக்கான மரியாதை குறைவாக நாம் பார்க்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குழந்தைகள் உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி பெற்றோருடைய அந்த கண்ணியத்தை முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல குழந்தைகளாக சமுதாயத்தில் நம்முடைய வாரிசுகளை நாம் ஒப்படைக்கின்ற பொழுது உலகத்திலே இஸ்லாத்தின் கொடியை உயர்த்தி பிடிப்பவர்களாக அந்த குழந்தைகள் மாறிப்போவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழக்கூடிய காலகட்டங்களில் நல்லொழுக்கம் மிக்க குழந்தைகளாக சாலிஹான நல்ல குழந்தைகளாக பெற்றோருடைய பெயரையும் கண்ணியத்தையும் உயர்த்தக்கூடிய குழந்தைகளாக தீனுல் இஸ்லாத்தை உலகமெங்கும் பரப்பக்கூடிய நல்ல ஒரு குழந்தையாக நம்முடைய குழந்தைகளை நமது வாரிசுகளை நம்முடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் ஆக்கி தந்த நல்ல ஒரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.